திருக்கோவையார்னு ஒரு புஸ்தகம் வெளியிடுறாரு. அந்த புஸ்தகத்துல இப்ப அந்த புத்தகம் இணையத்தில் இருக்கு. முதல் பக்கமே திருக்கோவையாரும் நச்சினார்க்கிணை உரையும் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையில் அது பேராசிரியர் உரை. இது என்ன விசேஷம்னா, இந்த பேராசிரியர் உரைன்னு கண்டுபிடிக்க அப்புறம் 45 வருஷம் ஆச்சு. ராகவேந்தர் கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுமா? எந்த ஆறுமுக நாவலர் எந்த புஸ்தகம் போட்டாரோ அவர் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு 4 வருஷம் 1864 பிரயோக விவேகம்னு ஒரு இலக்கண புத்தகம் போடுறாரு. அதுலயே இலக்கண கொத்துன்னு ஒரு புத்தகம் 2 அவர் தான் முத பதிப்பிக்கிறாரு. அதுல திருக்கோவையார் உரையாசிரியர் பேராசிரியர் அவர் எப்படி பதிப்பிச்சார் அது படிக்கலன்னு தெரியல. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த புத்தகங்கள் இந்த காலத்துல பழைய காலத்துல அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா இப்ப நிறைய இதுல கிடைக்குது இணையத்துல. அதை எடுத்தப்போ நீங்க முன்பக்கம் மட்டும் படிக்கக்கூடாது, முன்னோரையும் படிக்கணும். பின்னாலையும் நிறைய செய்திகளை கொடுப்பாங்க. பழைய காலத்துல அது பெரும் பழக்கமா இருந்தது. அது வரைக்கும் வந்த புத்தகங்கள் வேற வேற செய்திகள் அது இதெல்லாம். இந்த புத்தகத்துல பின்னால ஒரு பெரிய இனி வெளிவரும் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம் இருக்கும். அதுல தொல்காப்பிய எழுத்ததிகாரம், தொல்காப்பியம் இளம்பருணர் உரை, சேனாவரையர் உரை, நச்சினார்க்கிணர் உரைன்னு இருக்கும். இப்ப நச்சினார்க்கிணர் முழுசு கிடைக்கல, பேராசிரியம் முழுசு கிடைக்கல. அது முழுசா இருந்துருக்கணும். அதுக்கு அடுத்து சிலப்பதிகாரம் உரையுடன் மணிமேகலை உரை இல்லாம புறநானூறு உரையுடன் சீவக சிந்தாமணி உரையுடன் வளையாபதி உரை இருக்காது. அந்த புத்தகம் வரவேல காண போச்சு. இப்படி சங்க இலக்கியம் எல்லாமே தான் வெளியிட போறேன்னு அறிவிச்சிருப்பார். 1860 உவே சாமிநாதையருக்கு அப்பதான் 5 வயசு முடிஞ்சு 6வது வயசு. அது என்ன பண்ணுவார் தெரியுமா? வெளியிடாமே நிறுத்திடுவார். அதான் தமிழருடைய பண்பு. ஏன் நிறுத்தினாருன்னா, இன்னொரு பெருந்தலைவர் ஒரு தமிழர் ஒருத்தர் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தார். அவர் தான் இலக்கண கொத்துன்னு புத்தகம் எழுதினவர். அதில் 7வது சூத்திரத்தை சொல்லுவார், இந்த சங்க இலக்கியத்தெல்லாம் படிக்கிறவன் பால் கடலில் இருக்கிற மீன் அழுக்க திங்கிற மாதிரி முட்டா பசங்கன்னு எழுதுவார். இதை அவர் கோட் பண்ணுவார். ஆறுமுகனாவரை தன்னுடைய அந்த புத்தகத்தில் முன்பக்கத்திலே அது கோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி இவர் சாமிநாத தேசிகர் சொல்லியிருக்காரு, அந்த புத்தகங்களை படிக்க கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப 1860 அப்புறமேல 1887 தான் முத 10 பாட்டை ஐயர் போடுறாரு. 87 கலித்தொகையை சீவைத்தா போடுறாரு. சீவைத்தா அவர் கூட இருந்தவர் தான். எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 37 வருஷம் ஆயிடுது. உவேசா புகழ்பெற்றதே எதுலன்னா சிலப்பதிகாரம் புறநானூறு போட்டு தான். 1892 94 2 புத்தகமும். தமிழ் தாத்தா ஆயிட்டாரா இல்லையா? யார் உண்மையிலே தமிழ் தாத்தா ஆயிருக்கணும்? ஆறுமுகனாவல் தான் ஆயிருக்கணும். ஆகல. இது ஒண்ணு இல்ல, தமிழக வரலாறுன்னு சொல்றது இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு நமக்கு வரலாறு மாதிரி தெரியுது. உண்மையில் இந்த வரலாறை நாம் எழுதவில்லை. வரலாறு ஒழுங்காக சொல்லப்படவும் இல்லை, ஒழுங்காக தொகுக்கப்படவும் இல்லை. தஞ்சாவூர் பெரிய கோயில 1907 வரைக்கும் யார் கட்டினான்னு தெரியாது. அந்த கல்வெட்டை யாரும் படிச்சதே இல்லை. தமிழங்க எல்லாம் வெள்ளக்காரன் தான் படித்தான். ஃபுல்ஸ் தான் படிச்சு சொல்றார், இவ்வளோ பெரிய கல்வெட்டு, இவ்வளோ பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டியது அப்படின்னு. அசோகனை பற்றியும் தெரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் நூல்களே தெரியாது. எல்லாம் தப்பு தப்பா இருக்கும். ஊரே சாமிநாதையரே சில நூல்களை தப்பா போட்டிருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம்ல, சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம், கிட்டத்தட்ட தொல்காப்பியம் முத வெளியிடப்பட்டது 1847. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? அங்கிட்ட ஒரு 53 வருஷம், 153, இந்த பக்கம் ஒரு 26, 180 வருஷம் ஆகுது இல்ல? இவ்வளவு அரசுகள் போயிட்டு இல்ல. ஒரு புத்தகம் கூட ஒழுங்காக இல்லை.
எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன், ஒரு 50 பக்கம் எங்கெங்க சும்மா மேலோட்டமா உள்ள தவறுகளை பற்றி எழுதியிருக்கேன். தொல்காப்பியமும் சரி, சங்க இலக்கியங்களும் சரி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவறுகளாக அச்சிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் பெரிய யூனிவர்சிட்டியா பெரிய அறிஞர் அது இதுன்னு வந்திருப்பாங்க. ஏன் தெரியுமா? அரசியல்வாதிகள் உள்ள வந்துருவான். அவன் சந்தோஷப்படுற மாதிரி எதையும் பேசி ஆகணும். இதுக்கு நிறைய அறிஞர்கள் பலியா இருக்காங்க. அவன் சந்தோஷப்படலைன்னா போஸ்டிங் தர மாட்டான். ஒரு அரசியல்வாதிய ஒருத்தரை வீசி ஆக்குவாரு, அப்புறம் அந்த வீசி இவருக்கு பட்டம் தருவார். நம்ம எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். இதனாலதான் என்னாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட எல்லாமே வரலாறு தெரியல. சங்க இலக்கிய சங்ககால வரலாறுன்னு இருக்கா? இல்லையே. முதல் இந்த தமிழ் இலக்கிய வரலாறே கிடையாது. 1921 முந்தி தமிழ் இலக்கிய வரலாறு கிடையவே கிடையாது. தஞ்சாவூர் சீனிவாசன் பிள்ளைன்னு ஒருத்தர் தான் முதல் 1921, 22 முதல் பாகம், 22 2ஆம் பாகம். அதுலேயே நிறைய பிழைகள் இருக்கும். தமிழ் புலவர் வரலாறு கிடையாது. முதல் வந்தது தமிழ் புழுடார் தமிழ் காசி செட்டின்னு எழுதினார் 1859. இங்கிலீஷ்ல இருக்கும். நிறைய பிழை இருக்கு, எழுதியிருப்பாரு. எனக்கு தெரியல, தகவல் கிடைக்கல, கிடைக்கும் போது சரி பண்ணிக்கிறேன். எவ்வளவு நூல்கள். இப்போ யாப்பர்களை விருத்தின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30-40 நூல்கள். இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. தமிழ் நூல்கள் காணா போச்சு. தமிழை எப்படி தெரியுமா படித்தான் ஒரு காலத்துல? ஐயா சொன்னாங்க, சின்னதுல இருந்து மேல வரும், பழங்குடி தன்மையிலேருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம வரலாற்றில் படித்தது. தமிழ் வரலாறு அப்படி இல்லை. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு படிப்போம். மனிதன் குரங்கு மாதிரி ஆகிவிட்டாங்கிறது நம்ம மாதிரி தெரியுது. ஏன்னா உண்மையில் நம்முடைய பழைய வரலாறு சிறப்புடையதாக இருக்குது. அது இலக்கியத்தாலும் சரி, கல்வெட்டுக்களாலும் அகழ்வாய்வுகளாலும் பழைய வரலாறு என்பது சிறப்பாக தான் இருக்குது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நகர வரலாறுனா வட இந்தியாலே கிடையாது, இந்தியாவில் தான். தமிழ் சுவரபில் இவர் எழுதுறாரு. இந்த ஒடர்தாஸ் இந்தியாவில் இவர் அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. பாஷம் நகர வரலாறு. தமிழர்கள் ஒரு காலத்தில் உலகத்தில் யார் யார் புகழ்பெற்று இருந்தானோ அவனோட பூரா வியாபாரம் பண்ணியிருக்கான். கிரேக்கர்களோட, யவனர்களோட, பிற்காலத்தில் அராபியர்களோட, இந்த பக்கம் சீனர்களோட. சும்மா வெறும் கதை இல்லை, நிறைய அகழ்வாய்வுகள் கிடைக்குது. ஐயாலும் சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி இப்போ பெரும்பாலான மக்கள் விவரம் தெரியாத ஆளாக இருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெரும்பாலும் கை நாட்டு பேர் வழியாக மாறிடுறாங்க. பெண்கள் நிறைய படிச்சிருக்காங்க, அவங்கள நிறைய எழுதியிருக்காங்க. மணிமேகலை, நீலகேசி, இந்த மாதிரிலாம் பெண்கள் படித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களே 41 பெண்பார் புலவர்கள். பெண்களில் வளர்ந்திருக்கணுமே, வளரவே இல்லையே. சுத்தமா ஒரு முட்டாள் கூட்டமாக மாறிவிட்ட தன்மை இருக்குல்ல. இந்த முட்டாள் கூட்டங்கிறது யார்? நான் சொல்லலை. 1878 கால்டுவெல் யூனிவர்சிட்டியில் இது பேசுறாரு. மாணவர்கள் மத்தியில் சொற்பொழி வட்டார் சென்னை பல்கலைக்கழகம். அப்போ அவர் சொல்றாரு, என்னப்பா உங்கள்கிட்ட பார்த்தா பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு, ஆனால் அதுக்கான நூல்கள் இல்லை. அது எப்படி கட்டினீங்க போனீங்கன்னு செய்திகள் காணும். உங்கள் வரலாற்றில் பார்த்தா உலகம் பூரா வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எப்படி நீங்கள் எல்லாரும் போனீங்க அதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இசைன்னா தென்னிந்தியாவில் தான் இருக்குது. இசைனால இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். ஆனால் இசை சார்ந்து வர இந்த நூல்கள் உங்கள்கிட்ட இல்லையப்பா. எல்லாம்ப்பா எதுவுமே வியப்பாக இருக்கு. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களுக்கு ஒரு தேசிய உணர்ச்சி வரலையா? தேசிய உணர்ச்சி வரணுமே அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அதே மாதிரி 1887 கலித்தொகையை போடும்போது சீவைதா சொல்லுவார், மொழி உணர்ச்சி இல்லை, தேசிய உணர்ச்சி இல்லை, தெய்வ உணர்ச்சி இல்லை, நாமெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு கேட்டு வருத்தமாக சொல்லுவார். ஏன் இப்படி நடந்ததுன்னா இது தனியாக, இதுக்கப்புறம் அது தனியாக நமக்குள்ள வரலாறு பார்த்தா நல்ல செய்தி எதுவுமே கிடைக்காது, ரொம்ப குறைச்சாலாம் இருக்கும். ஆனால் ஜாலியாக அடிச்சுக்கிட்டான் இருக்குல்ல, 800 ஆண்டுகள் செய்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை சாதிகளாக நின்று தமிழ் மக்கள் அடித்துக் கொண்டார்கள் அப்படின்னா அப்படியே தேடவே வேணாம், தொட்டடம்லாம் தெரியும். எப்படி
தமிழ் பல்கலைக்கழகம் செம்மொழி நூல்கள்னு போட்டிருக்கோம். ஒரு 41 புத்தகம். அந்த புத்தகத்தை தொட்டடமெல்லாம் பிழையா இருக்கும். நீங்க பிழையா தேட வேணாம், ஏதாவது ஒரு பக்கத்தை பரட்டிங்கன்னா அது தப்பு இருக்கும். என்னது? தமிழ் செம்மொழி நூல்கள் 41. பார்த்தா பெரிய அறிஞர்கள்லாம் இல்லை, அதில் பார்த்தேன் ஆராய்ந்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. 300லேருந்து ஆரம்பிங்க. பிழைகள் நிறைந்த பிழைமழிந்த பதிப்பு அப்படின்னு சொல்றது யாரும் கேட்கவே மாட்டாங்க, யாருக்கும் தெரியவே தெரியாது. இது போல ஒரு சூழல் வந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் நிலவுறதுனால நாட்டு வரலாறு தெரியாது, கலைகளின் வரலாறு தெரியாது, மொழிகளின் வரலாறு தெரியாது, தமிழ் நூல்களை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போதான் மெதுவாக இந்த உணர்ச்சி, அதுவும் யார், கால்டுவெல் போல, ஜியு போப் போல நம்ம எழுத்துக்களை வரலாறு எழுதினார்ல ஏஜி வர்னல், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே வந்து ஐரோப்பியர்களாக இருப்பாங்க. சங்க இலக்கியங்களே தெரியவில்லைன்னு சொல்லும்போது ரேனியஸ் சங்க இலக்கியத்திலிருந்து பாட்டு மேற்கோள் காட்டுறாரு, புறநானூர்லேருந்து மேற்கோள் காட்டுறாரு, ஒரு 3-4 பாட்டு காட்டுறாரு. நம்ம இது ஒன்றும் தெரியலன்னா நம்மளால நம்முடைய தத்துவம் சைவ சித்தாந்தம் பேசும் நூல்கள் அப்படி இப்படி எழுதும்போது 15 புத்தகம்னு சொல்றாங்க. 1834 ராட்லர் அகராதி தெளிவாக எழுதுறாரு. குந்தி கலிறு பாட்டை போட்டு 14 நூல் அதை பற்றி விளக்கமே எழுதுறாரு. நீங்க எந்த விஷயம் வேணும்னா எடுத்துங்க, எல்லாத்தையும் நல்லா ஆராய்ந்திருக்காங்க. அந்த இதுல பாதிரியார்களும் அரசு அதிகாரிகளும் ஆராய வேண்டிய அவசியம் என்ன? சும்மா சொல்லுவாங்க நம்மளை ஆட்சி செய்வதற்கு. அவனே தெளிவா சொல்றான், உங்களை ஆட்சி செய்வதற்கு பெரிய தேவையே கிடையாது, 120 பேர் இருந்தால் போதும், உங்க எல்லாரையும் ஆட்சி பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஜாதிகளாக பிரிந்து கிடக்கிறீர்கள், உங்களுக்குள்ள எந்த ஒற்றுமையும் கிடையாது. நம்ம 1000 மாட்டை மேய்க்கிறதுக்கு 1000 பேரா வேணாம், 2 பேர் போதும்ல. அப்படிதான் கருதுனா, அப்படிதான் எழுதியிருக்காங்க. தமிழ்லேயே இந்த புத்தகங்கள் கிடைக்குது. ராபர்ட் இவனுடைய வெற்றியை பாருங்க, 150 பேர் வந்து ஜெயிக்கிறான் நம்மள மானக்கட்ட வேலை. கிளைவ் வெற்றி 150 பேர் தானா நம்மளை ஜெயிச்சிடானே, எப்படி முடியும்? டெல்லியிலேருந்து வரான் மாலிகாப்பூர் வர, வெறும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கு. 1860 நம்முடைய ஜனத்தொகை 60 கோடியா, 60 லட்சம் 70 லட்சம் தான். வெறும் காடாக இருந்திருக்கும், வழி தெரியாது. சுந்தரபாண்டியன்னு ஒருத்தன் அழைச்சிட்டு வரான், வந்தால் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுறாங்க, கோயிலெல்லாம் மூடிடுறாங்க. ஒரு 60 வருஷம் கோயில் மூடி கிடக்கு. 1322 1386 வரைக்கும் மூடி கிடக்கு. சிதம்பரம், ஸ்ரீரங்கம், மதுரை, நிறைய கோயில், நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் அந்த காலம் போயிடுச்சு. ஐயாவுக்கு தெரியும். 1386 தான் முத கும்பாபிஷேகம் பண்றாங்க ஸ்ரீரங்கத்தில். அது வந்து திருப்பனந்தாள் வடம் வந்து காசி வடம் கல்வெட்டு போட்டிருக்கு, அதில் இருக்குது. குமார கம்பன் வந்து அதை சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அப்போ கூட இவங்க ஆளுங்க போனாங்க. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு குழு போய் விஜயநகர பேரரசில் சொல்லி, வாங்கப்பா நம்ம நாடெல்லாம் நாசமாக போச்சு, இந்துத்துவத்தை மீட்டெடுக்கணும், நீங்கள் தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அதனால தான் வந்த பிறகு அவன் என்ன பண்ணான், அரசியை நான் வச்சுக்கிட்டான், நிலங்களை பூரா தமிழ் உயர்ஜாதிக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டான். பார்த்தீங்களா இல்லையா? மடங்கள் இதுலேயுமே ரெட்டியார் நாயுடெல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துலேயும் வெள்ளாளர் முதலியார் தான் இருப்பாங்க. அவங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் நிறைய ஜாதி நூல்கள் இதெல்லாம் வந்தது. அந்த காலத்து நூல்களே வரலம்மா. கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகம் வந்திருக்கு. அருணாசலம் எழுதியிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த நூல்கள். சாதி நூல், சாதி சாதி சாதி, இந்த சாக்கடை தான் நிறைஞ்சிருக்கும். இதை எதிர்த்து செயல்படணும். இதெல்லாம் வந்து அப்போதான் அந்த வெளியிலேருந்து வர ஐரோப்பியர்கள் பார்க்குறாங்க, ஏன்னா இவ்வளோ அறிவாளிகளாக இருக்கீங்க. கிபி 2000 பார்த்தா மிகுந்த உலகின் சிறந்த அறிவாளிகள்லாம் தமிழர்கள், உலகின் சிறந்த தத்துவ ஞானிகள்லாம் தமிழர்கள். பாலி மொழியிலெல்லாம் நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. நிறைய வெளிநாடு போய் வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள்லாம் தமிழர்கள் இருக்காங்க. ஏன்னா எதை பார்த்தாலும் தமிழர்கள் வெற்றியாளர்களாக இருக்கீங்க. இப்போ ஏன்டா அப்படி குறுவிட்டு பேரா போயிட்டீங்க? எழுதுறாங்க, வருத்தமாக எழுதுறாங்க. இவரே எழுதுவார் பாருங்க, அந்த டிக்ஷனரி நெட்டில் இருக்கிறது பாருங்க. தமிழ் மொழி விசித்திரமாக இருக்கு, தமிழ் ஆச்சரியமாக இருக்கு. இந்த மொழி இவ்வளவு சிறப்பான மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு 4 வரி ஒரே நடையில் எழுதுனா தெரியல அவனுக்கு.
இந்த மொழி கிரேக்க மொழியை விட வந்ததுங்கிறான் வின்சோ முன்னுரையில். முத திருவள்ளுவர் வந்து இவரோட ஒப்பிட்டு எழுதுறாரு. இவர் செந்தமிழ் கொடுந்தமிழ் புத்தகத்தில் வீரமாமுனிவர் எழுதுறாரு. பிளேட்டோவோட ஒப்பிடுறாரு திருவள்ளுவர். அவன் வர எல்லாருமே திருவள்ளுவர் பார்த்து படிச்சுட்டு அதிசயப்படுறான். அதுக்கு முந்தி ஜீகன் பால் எல்லாம் படிக்கிறாரு. அவர் ஒரு 112 புத்தகம் தொகுத்துட்டாரு. ரொம்ப அதிசயமா இது என்ன இந்த ஆளுகளை பார்த்தா வேடிக்கையா இருக்கு. ஒரு பக்கம் ஒரே முட்டா பயில இருக்கா, இன்னொரு பக்கம் வரும் அறிவாளிகள் இதுவும் இருக்கு. என்னடா பார்த்தா அப்புறம் தான் ஆராயிறாங்க. இந்த நாட்டை ஆராய வேண்டாம், இந்த மனுஷனே ஆராயன்னு வரும்போது தான் பார்க்குறான். என்னடா ஜாதியா இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட சிந்திச்சிருக்கான், பயங்கரமான ஆள் இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிரிக்க பழங்குடியோட மோசமாக இருக்காங்க. என்ன இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. அப்போதான் நம்ம சாதிகள் எல்லாம் ஆராய ஆரம்பிக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, இது நாட்டை எளிமையாக ஆட்சி செய்யலாம். இந்த நாட்டில் எக்காலமும் இந்த மனிதர்கள் ஒன்று சேர மாட்டார்கள். இவர்களுக்குள் பிரிவினை இருக்கும் வரை நம்முடைய ஆட்சியை எவனாலும் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சூரியனை மறையாதுன்னு சொன்னாங்க. நம்ம இதை அன்னைக்கு விடலாம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தயவுசெய்து சிந்திக்கணும். இந்த கட்சிக்காரங்க சொல்றதுலேருந்து கொஞ்சம் விலகி வாங்க. கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட்டா. நம்ம அன்றாட நடுத்தர வர்க்கம் பிச்சை எடுக்க போகுதுங்க. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேச பயப்படுவாங்க. என்னையே சொல்றாங்க, எல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் சிக்கல் சொல்றாங்க. ஆனால் மனசு கஷ்டமா இருக்கு. பேசித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா என் பிள்ளைகளுக்கே தமிழ் தெரியல. வீட்டுக்குள்ள தமிழே இல்லை, ஒழிஞ்சு போச்சு. என் புத்தகத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியவே இல்லை. என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சுமந்துட்டு அலையிறீங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்கே படிக்க போகிறோம்? படிக்க மாட்டாங்க. அப்படிலாம் படிக்கலை. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் நூல்களை படிக்கலை. ஏன்? எல்லாரும் பிரிட்டிஷ்காரன் வேலைக்கு போயிட்டாங்க. நான் எழுதலை, சாமிநாதன் எழுதுறாரு, ஆறுமுக நாவல் எழுதுறாரு. அவர் தம்பிங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ எப்படி நிறைய வீட்டு படித்த பிள்ளைங்க ஐடி வேலைக்கு போகிற மாதிரி. அப்புறம் யார் பாரம்பரியமாக தமிழை ஏட்டுச்சூடியெல்லாம் எப்படி படிக்கிறது? அப்போ தான் வெள்ளைக்காரன் வந்து படிக்கிறான். லைட்டு கிடையாது. நல்லா யோசிக்கணும். நெருப்புட்டி கிடையாது. நெருப்புட்டி வந்தது 1900. அதனால தான் எல்லா ஊர்லேயும் வீட்டில் விளக்கு, கோயிலில் விளக்கு இருக்கு. அங்கே போய் தான் இது பற்ற வச்சுட்டு வரணும். ஏட்டுச்சுவடி டால்டோல் படித்தது, போப் படித்தது, ரேடியஸ் படித்தது, இந்த மாதிரி எல்லாரும் படித்தாங்கல்ல. இப்போ நிறைய பேர் வெள்ளைக்காரன் அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம அடிமைப்படுத்தவங்க தான், ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு இதெல்லாம் எழுதி தொலைகிறானுங்க. மக்கள் வேறு கை தட்டுறான். நெட்டு வந்துருச்சா, கண்டவனே கண்டது பேசுகிறான். எப்படியா படித்தான்? ஒரு ஏட்டுச்சுவடியை நம்மளால படிக்க முடியுமா? உட்கார்ந்து படிச்சேன். லைட் இல்லை, ஒரு இது ஒன்றும் இல்லை. அவன் குழு நாட்டில் இருந்தவன். இப்போ இருக்கிற ஏசி இருந்துச்சா? இந்த வெயில் காலம் இந்த நாட்டில் வந்து படிச்சுட்டு எப்படி எழுதுறாங்க? தாண்டுவல்லர் புத்தகத்தை ஒழுங்காக படிங்க. தமிழ் இலக்கணத்தில் பிரமாதமான இடங்களை சொல்லிட்டு போகிறான். அதனால இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விளக்க முடியாத இந்த குறிப்பு வினையை பற்றி அட்டகாசமான ஒரு 7 பக்கம். குறிப்பு வினைன்னா எவ்வளவு சிறப்பாக இந்த மொழியில சிந்தனை இருந்தால் அந்த குறிப்பு வினைன்னு இந்த விஷயம் வந்திருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. நிறைய பேர் அழகழகாக எழுதுறாங்க. அவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க. சங்க இலக்கியம், நம்ம இது நம்முடைய தத்துவ நூல்கள், வாலிம இது சம்பந்தமா, பௌத்த சம்பந்தமா எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. இவ்வளோ படிச்சு வந்து நீங்களும் படிங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்களும் படிங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது, நீங்க சிந்திங்க. அந்த மனிதர்கள் தான். அப்புறம் அதில் ஒரு 2 பேர் கேட்டு வரான்ல, அவன் தான் முதல் தமிழக வரலாறு எழுதுனது, தமிழ் இலக்கிய வரலாறு எழுதுனது, தமிழர்களுடைய மொழி வரலாறு அல்லது இசை வரலாறு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சதெல்லாம் அங்கே கேட்டுக்கிட்டான்ல. அந்த இவரெல்லாம் பேசும்போது ஜியு போப்போ, நம்ம கால்டுவெல் வரலாம் பேசும்போது யூனிவர்சிட்டியில் கேட்டாங்கல்ல, அந்த பையங்க தான் பின்னால் வந்து இந்த இலக்கிய வரலாறுலாம் எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது புத்தகங்கள் கிடைக்காதனால நிறைய இலக்கிய வரலாறுல பதிப்புகள்லேயே தவறுகள் இருக்கும். நேரம் இல்லைன்னா சொல்லுங்க. பதிப்புகள்லேயே நிறைய தவறுகள் இருக்கும். ஓவியசாக்கே பல விஷயம் தெரியாதப்ப. மௌரியர்னா அவர் முதல் பதிப்பு போடும்போது தெரியல, மோரியர் அப்படின்னு எழுதுறாரு. ஓரியர். இரண்டாம் பதிப்பு, முதல் பதிப்பு 1894 வருது. 2ஆம் பதிப்பு
1923 வருது. அந்த 23 தான் அவருக்கு மௌரியர் அப்படின்னு என்னன்னு தெரியுது. ஒரு பாட்டு 75வது பாட்டு குறுந்தொகையில் எல்லாருமே தப்பாவே அந்த வரிகளை போட்டிருப்பாங்க. சோனையாறு சேனைன்னு போட்டிருப்பாங்க. பாடலி புத்திரம் தெரியாது, பாடலி ஒரு பாடகிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தொல்காப்பியத்திலையும் சரி எல்லாத்துலேயும் அந்த பாடலுக்கு போனால் தப்பு தப்பாகவும் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ வரலாற்று ரீதியான நூல்கள் வரலை. முதல்ல இந்திய வரலாறு ஒரு 4 பாகம் தமிழில் இருக்கு. இப்போ வின்சென்ட் ஸ்மித் போட்டது. அதில் தமிழகத்துக்காக உள்ள பகுதி எவ்வளோ தெரியுமா? வெறும் 30 பக்கம். ஏன்னா அவ்வளோதான் செய்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக நம்ம கொஞ்சம் நினைவு கூறணும்னா அந்த ஜாதியெல்லாம் கொஞ்சம் அந்தாட்டை வச்சுட்டு உருப்படியாக அவனாவது தமிழுக்கு செஞ்சானான்னு தேடி எடுத்தால் சில பேர் செஞ்சுருக்காங்க. உதய சாமிநாத ஐயர் மேலே விமர்சனம் வைக்கக்கூடாது, வைக்கலாம். அவர் என்ன செய்தார்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நூல் இன்றைக்கி ஒரு பேராலும் போட முடியாது. அவ்வளோ அழகாக தப்பு இருக்குது நிறைய. அவரே இன்னைக்கே வரைக்கும் தப்பாக இருக்கும். 22வது பாட்டில் 37வது வரி புறநானூறு வயங்கு சென்னான்னா வழக்கு சென்னான்னு இருக்கும். பிறதிசை நோலாமே அப்படிங்கிற பிறதிசை நோலாமே. அதுக்கு பழைய உரை இருக்குது, ஒரே சரியாக இருக்கும். ஏன் தப்பாக போட்டாலும் தெரியல. இப்போ வரைக்கும் திருத்தவே இல்லை. அது மாதிரி இடங்கள் நிறையாவே இருக்குது. உதயசாலையே இருக்குது. இது மாதிரி நிறைய நூல்கள் வந்து தவறுதலாக அந்த காலம் இருக்குல்ல. இவருக்கே நிறைய விஷயம் தெரியாது. வையாறு பிள்ளை அவ்வளோ பெரிய அறிஞர் பல இடங்கள் தவறாக எழுதுவார். ஏன்னா அப்போ தான் மெல்ல மெல்ல வரலாற்று செய்திகள், அகழ்வாய்வுகள், நூல்களை ஒப்பிட்டு எழுதுவது, மொழிகள் அடிப்படையில் விஷயங்களை பார்க்கறது, இந்த கால ஆராய்ச்சி என்பது எப்படி, எந்த நூல் எப்பப்போ தோன்றி இருக்குங்கிறது, பல்லவர்கள் யார், நடுவில் வந்து இவங்க யார், கலப்பிரர்கள் யார், பழைய கால பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், சோழர்களை பற்றி இந்த மாதிரியான பல விஷயங்கள் அப்போ தான் மெல்ல 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 வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சமீபத்தில் ஒரு இது கிடைச்சது, பத்திரிக்கைலாம் பார்த்துருப்பீங்க. பலரும் சில பேர் அசரித்தனமாக உளறிட்டு இருந்தாங்க. இந்த என்ன மங்கலம் இந்த நாகப்பட்டினத்தில் வந்து சூலாமணி விகாரை ஆனைமங்கல செப்பேடுகள் அப்படின்னு. அதே வெள்ளக்காரன் செப்பேடெலாம் தூக்கி போயிட்டான். அந்த செப்பேடு போகும்போது இங்கே அதை பதிப்பிச்சுட்டு தான் போனாங்க. அப்போவே அது என்னென்னு செய்தி கொடுத்துட்டு தான் போனாங்க. அது அந்த நாள் தான் பத்திரமா இருந்தது. நம்மளால நேரம் விற்று தின்றுருப்பாங்க. சத்தியமாக அதான் நடந்துருக்கும். அது அங்கே போன நேரம் தான் பத்திரமா வந்துச்சு. அந்த வேலையை செய்யவே இல்லை. அவங்க சும்மா அசரத்தனமாக ஏதாவது நாங்கள் அதை பேசுகிறோம். எனக்கு எது தெரியுமா, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் இது பண்ணுங்க. ஒன்றுமே படிக்காத பேர் செல்ல வச்சுட்டு ஏதோ உளர ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நிறைய பேர் நினைக்கிறாங்க. இவர் வந்து அகழ்வாய்வு பண்ணி எத்தனை வருஷம் பண்ணிட்டு இவர் சொல்கிறது ஒரு பக்கம். அது அகழ்வாய்வுன்னு வார்த்தையே இது அகழ்வாய்வுங்கிற இது கீழடி வார்த்தையே தெரியாது. அதை வந்து பேசுகிற 1/2 மணி நேரம். கீழடியை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிமா. அதை கைதட்டானுங்க, லைக் கிடைக்குது. ஐயோ, கொடூரமான ஒரு சூழல் இருக்குல்ல. அது என்ன தெரியுமா, நம்மளை நக்கல் பண்ணுறாங்க. படிச்சு அதுக்கு எனக்கெல்லாம் வெறுப்பு. ஏன் இந்த நான் படித்தோம், ஏன் இத்தனை வருஷம் நான் ஏன் படித்தேன்? 40-50 வருஷமாக விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து படித்து தொலைஞ்சோம். எதுக்கு படித்தோம்? சும்மா வரான் 2 பேர் ஏதாவது உழைட்டு போயிட்டே இருக்கான். இந்த கொடுமை இருக்குல்ல, இந்த கொடுமையை வந்து எப்படி வந்து தாங்கிக் கொள்வது? எதுக்கு படிக்கணும்? நான் உண்மையில் சத்தியமாக நான் வியாபாரம் ஒழுங்காக பண்ணியிருந்தா, யாரையும் ஏமாத்தாமல் கொள்ளையடிக்காமல் ஃப்ராடு பண்ணாமல் 500 கோடி இயல்பாக சம்பாதிக்கணும். அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன். இந்தியாவிலேயே அதிகமாக முட்டை விற்றது நான் தான். 55 லட்சம் முட்டை ஒரு வாரம் விற்றேன். ஒரு காசு கிடைக்கும். கணக்கு போட்டு பாருங்கள். இந்த படித்ததில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க. அவங்களாம் தயார் பண்ணி விட்டுட்டேன். நானும் ஓரளவு பரவாயில்ல. முட்டை தான் சோறு கொடுது. தமிழ் மட்டும் இருந்தால் தமிழ் தெரியும், பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். அந்த காலத்தில் சொன்னது சரி தான். வெறும் தமிழ் புலவர்கள் பிச்சை எடுப்பார்கள் தான். பிச்சை தான் எடுப்பான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழ் புலவர்கள் அனைவரும் பிச்சைக்காரர்களே. சங்க காலத்தில் கொஞ்சம் மதிப்புக்குரிய பிச்சைக்காரர்கள். எப்படின்னா ஔவையார் மாதிரி. அவர் தண்ணி அடித்தா இவர் ஔவையார் தண்ணி அடிக்கும் போது, இவர் அதிகமான தண்ணி அடிக்கும் போது ஔவையார் சொல்லுவாங்க, நிறைய கல் இருந்தால் எங்களுக்கு தருவார், நிறைய தருவார். கொஞ்சோண்டு கல் இருந்தால் அவர் எங்களுக்கு கொஞ்சம் தருவார். இவரே சொல்லுவார் கபிலர், அவர் கறி தருவார். கபிலர்லாம் கறி தருவார். அந்த காலத்தில் நாங்கள் கறி தருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? புலவர்கள் எல்லாரும் பணக்கார பிச்சைக்காரர்களாக சங்க காலத்தில் இருந்தார்கள்.
19ஆம் நூற்றாண்டில் எளிமையான பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது படித்த ஆள் கேனப்பயல் ஆகிட்டான். எவன் வந்து மீடியாவில் பேசுகிறானோ அவன் பயங்கரமான ஆகிட்டான். அவன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் சொல்லலாம். அதை விட பிரமாதமானது என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு தமிழே தெரியல, அவன் என்ன பண்ணாலும் புரியாது. அது இந்த கொஞ்ச நாள் கழிச்சு தமிழில் பேசினா ஒருத்தனுக்கு புரியாது. இந்த நிலைமைக்குள்ள கொண்டாந்து நம்ம விடுறோமே. நம்ம இந்த அளவு ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறுடைய, உண்மையில் வரலாறுடைய நாம், உண்மையில் இலக்கியங்களுடைய நாம், உண்மையில் தத்துவ பின்புலமுடைய நாம், ஏன் எங்கள் தாத்தா ஒரு யானை வளர்த்தார், இப்போ என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு நிலைமைக்கு வரலாமா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. சிந்திக்காதீங்க. வணக்கம், நன்றி.